மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க. அது எதுக்குன்னா, அந்த டைம்ல வந்து அந்த லேடி வந்து குழந்தை பெற்றிருப்பாங்க. அந்த டைம்ல வர பாட்டு மருந்து ஹல்வா செய்ய போறோம். இந்த மருந்து ஹல்வா யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, சின்ன பொம்பளை பசங்க ஒரு 7 வயசுக்கு மேல இருக்காங்க தெரியுமா? ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்கள வந்து சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணாம பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்றிருப்பாங்க தெரியுமா? அந்த பச்சை உடம்புக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டு கூட நம்ம கேட்டிருப்போம் கிழக்கு சீமையில். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே வெரி ஹெல்தியானது. சரியா? இப்போ இதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு பொருளாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே அரைச்சி தோசை மாவு மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு அயன் கடாய், சரியா, ஒரு இரும்பு கடாயில் இதை வந்து சமைக்கணும். சரியா? ஓகே. எல்லாமே ஈஸியான அளவு. 50 கிராம் பாதாம் தோலை உரிச்சு ஊற வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா சாஃப்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தோலை உரிச்சுக்கோங்க. 50 அக்ரூட் வால்நட் அதையும் ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிருங்க, ஏன்னா அதில் மண் இருக்கும். அதுக்கப்புறம் ஊற வைங்க. 50 கிராம். அப்படியே கையோட பிஸ்தா 50 கிராம் ஊற வச்சிருக்கேன். இதையுமே சேர்த்துடலாம். அடுத்தது முந்திரி ஒரு 50 கிராம். இதையுமே வாஷ் பண்ணி ஒரு தண்ணி ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த வந்து ட்ரை நட்ஸ் ஒரு 4 விதமான ஐட்டம்ஸ். பிஸ்தா, பாதாம், முந்திரி, அக்ரூட் எல்லாமே 50 கிராம். சரியா? அப்படி அடுத்த ஒரு 50 கிராமுக்கு நம்ம போவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி நல்ல ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இதையுமே ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ 5 ஐட்டங்க வந்து எல்லாமே 50 கிராம போட்டிருக்கோம். சரியா? இப்போ அடுத்தது கருப்பு உளுந்து. எலும்புக்கு இந்த இடுப்பு வலி, குழந்தை பெற்றிருக்காங்க, முதுகு வலின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை செய்கிறோம் பார்த்தீங்களா? இது வந்து வெறும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணுமா? எல்லாருமே சாப்பிடலாம். இதை வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம எப்போ தேவைப்படுது எடுத்து கொஞ்சம் ஹீட் பண்ணி கடாயில் சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, வெறும் இந்த அல்வா சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, ப்ரெட்டில் போட்டு தேய்ச்சி சென்டரில் நடுவில் ஒரு ப்ரெட் வச்சு, அதான் ஒரு ப்ரெட்டு கீழே இந்த அல்வா வச்சு தேய்ச்சி நீங்கள் கொடுக்கலாம் கட் பண்ணி. இப்போ இந்த உளுந்த 2 தண்ணியில் நான் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை கொட்டிட்டு உளுந்து சேர்த்துருவோம். 200 கிராம். அடுத்தது 5 நாட்டு முட்டை உடைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி 1/2 கிலோ வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு இனிப்பு தேவை. இனிப்பு கம்மியாக போட்டாலும் வந்து சாப்பிட பிடிக்காது, அதிகமானாலும் திகட்டும். அதனால கரெக்டாக 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பியோர் கருப்பட்டியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பெரிய பீஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உடைச்சி தான் போடணும். உடைச்சி போட்டுக்கலாம். ஸோ இதை சேர்த்துறவா? அப்புறம் ஒரு 100 கிராமுக்கு நெய் வச்சிருக்கேன். சரியா? பியோர் கீயா வாங்கிக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். தேங்காய் பால் நல்ல முழுசா ஒரு தேங்காவை உடைச்சி நல்லா திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய தேங்காவை எடுத்துக்கோங்க. அதுல இருந்து பாதி பாலை நம்ம இதில் ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி கொண்டு வந்தாச்சு நம்மளோட சக் மாவு, அல்வா மாவு. அடுப்பை பற்ற வச்சுப்போம். பாத்திரம் அயனில் செஞ்சுக்கோங்க, இல்லை மண் பாத்திரம் இருந்தால் மண்ணில் செஞ்சுக்கோங்க. அலுமினியம், ஸ்டீல்லாம் செய்யாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க உடம்புக்கு ஆரோக்கியமானதுக்கு. இது பாருங்க எப்படி இருக்கு. இப்போ இதில் திக்கு திக்கா விழுது தெரியுமா? அது வந்து கருப்பட்டி. என்னதான் இடிச்சு போட்டாலும்
பேலன்ஸ் நான் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு 2 பீஸ் பெருசாக இருந்ததில்ல, அதையும் நல்லா இடிச்சு போட்டு அரைச்சிட்டேன். அது ஒன்றும் கவலை இல்லை. நம்ம வந்து இது கிண்ட என்ன ஆகும்னா அதுவும் கரைஞ்சிரும். நல்லா துடிச்சு போடுங்க. நிறைய ஐட்டம் இருக்குது, ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சோண்டு இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், ஜார் உள்ள இது என்ன பண்ணுவோம் தெரியுமா, இப்போ பேலன்ஸ் தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி ஒரு ஜார் ஒரு சுற்றி கொண்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். மொத்தமாக மிக்ஸ் ஆகிடும். டப்புன்னு ஊற்றிடலாம். நல்ல ஒரு குழுக்கு எதுக்கு போயிட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு. சூப்பர். இதில் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா நார்மலாக வீட்டில் மாவு அரைக்கிறோம், தோசை மாதிரி, பிரச்சனை இல்லை. இது வந்து கருப்பு கவுனி அரிசி, இந்த கருப்பு உளுந்து, அப்புறம் நட்ஸு, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர். இப்போ இதில் வந்து என்னென்னா, நம்ம ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுப்போம் வீட்டில், டீயில் போடுறது அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் போட போகிறேன். இதுக்கு அளவு என்ன அப்படின்னா, 4 ஏலக்காய் பவுடர் பண்ணி நீங்கள் போடணும். அதுதான். இல்லை அந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா சாஃப்ரான் ஒரு 1/2 கிராம் போட்டுக்கலாம். இல்லை அந்த ஃப்ளேவரும் பிடிக்கல, ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு ஃப்ளேவரை விரும்புகிறவங்க இருப்பீங்க. ஜாதி பத்திரி வரும் தெரியுமா, பூ, அது ஒரே ஒரு பூ மட்டும் இந்த நம்ம அரைச்சோம்ல அந்த டைம்லேயே போட்டு அரைச்சிடணும். அதுவும் ஒரு ஃப்ளேவர் தான். சரிங்களா? 3 ஃப்ளேவர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் எசன்ஸ் சேர்த்துட்டு போகிறீங்க, இந்த பைனாப்பிள் எசன்ஸ் அதெல்லாம் வேண்டாம். பாருங்க, என்னோட கணக்குப்படி இந்த ஏலக்காய் 4 ஏலக்காய் அரைச்ச மாதிரி இருக்கும், சேர்த்துட்டேன். அப்புறம் நல்லெண்ணெய் எங்கேயோ வச்சனே, ஐயோ தண்ணியில் தண்ணிக்கினே நினச்சிட்டேன்னா. நல்லெண்ணெய் இது எங்கே இருக்கா? ஓகே, 100 கிராம் நம்ம நெய் போட்டு அரைச்சோம். 150 கிராம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இதுலேருந்து ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் போடுறேன். அதுக்கப்புறம் இதை வந்து கொதிக்க நம்ம கொஞ்சம் சேர்ப்போம். அவ்வளோவும் வயிற்று குளிர்ச்சி. நெய் கொஞ்சம் இதில் பேலன்ஸ் இருக்குது, அதையும் போட்டுடலாம். திக்காக இருந்ததுனால நம்ம அந்த ஜாரில் ஊற்றும் போது கொஞ்சம் பாத்திரத்துலேயே ஒட்டிச்சு. ஃப்ளேம் நான் வந்து இவ்வளோ நேரம் மீடியமில் வச்சுருந்தேன், இப்போ ஹை கொண்டு வருவோம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஒரு துணியை வச்சுப்போமா, இந்த கடாயை பிடிச்சி கிண்டுறது கரெக்டாக இருக்கும். துணின்னு சொன்னோன்னே கிளம்பி போகிறாங்க, வீட்டில் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு. நன்றி நன்றி நன்றி. இதை விடாமல் கிளறணும். இப்போ அரைச்சதெல்லாம் மேட்ரு கிடையாது, ஊற போட்டோம், ஈஸியாக அரைச்சிட்டோம். எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரம் ஆகும். கிண்டி 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 எப்படின்னா, எண்ணெய் இந்த நம்ம போட்டு நல்லெண்ணெய் நெய்யும் திரிஞ்சு வரணும். அப்போது தான் இது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு சில்லரில் வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், 1 மாதம் வரைக்கும் வைக்கலாம். வீட்டில் இதான் செய்வோம். நம்ம காலி ஆகும்போதெல்லாம் செஞ்சு வைப்போம். திடீர்னு தோணுச்சு, சரி ஓகே ஒரு வீடியோ எடுத்து போடுவோம், எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். சூடாக இதுலேருந்து ஃப்ளேவரு ஆஹா அப்படி இருக்கு. இது நம்ம பசங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணுவோம், வெறும் அல்வாவை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நோக்குதுன்னா டக்குன்னு பிரெட்டில் நடுவில் வச்சு இந்த ஜாமு இந்த பட்டர் எப்படி தடவும் அந்த மாதிரி தடவி கொடுத்துருவோம். இதை இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும், விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுதான் இதில் வேலையே. ஆனால் இதை வச்சு ஜம்முன்னு 1 மாதம் சாப்பிடலாம். 1 மணி நேரம் கஷ்டம், 1 மாதம் ஜாலி. கிண்டி 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 மறுபடியும் கிண்டி 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 பாருங்க, எண்ணெய் எப்படி திரிஞ்சு வந்திருக்கு, எண்ணெயும் நெய்யும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா இருக்கும். ட்ரையாக இருந்ததுன்னு வைங்க, ஸ்டோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது கெட்டியாயிடும். நம்ம எடுத்து கொஞ்சம் போட்டு சூடு பண்ணி சாப்பிடணும். இதில் ஆயில் இருக்குது, எண்ணெய் இருக்குது, அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது வந்து நல்லெண்ணெய், அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய், உடலுக்கு ஆரோக்கியம் தான். அதனால ஆயிலி இந்த மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியாவது நம்ம வயிற்றுக்குள்ள போட்டு, வெறும் நல்லெண்ணெய் தான் நம்ம குடிக்கிறது இல்லை, வெறும் நெய் ஒரு 2 ஸ்பூன் குடிக்கிறது இல்லை. ஸோ அதனால அவ்வளோதான். எப்படின்னா ஹை ஃப்ளேம் வச்சேன், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருந்தேன். லோ ஃப்ளேம் வச்சு ஹை ஃப்ளேம்லேயே நம்ம கொதிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிரும்.
ஒன்றும் இல்லை, டெய்லி ஒரு 2 ஸ்பூன் கொடுங்க பசங்களுக்கு. நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 ஸ்பூன் கொடுங்க. ஸ்கூலுக்கு அமுச்சு விட்றீங்களா, ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்புங்க, இதோட சேர்த்து ஒரு பிரெட்டோட சேர்த்து. மூச்சு வாங்குது, ஆனால் அடுப்பு அணைச்சிடுறேன், அவ்வளோதான். எப்படின்னா கொஞ்சம் விட்டோன்னு அப்படியே பிடிக்கிற மாதிரி. எவ்வளோ நேரமாக கிண்டுறேன், எப்படி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ நல்லா இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில்லரில் ஸ்டோர் பண்ணுங்க. 2 நாளைக்கு ஸ்டோர் பண்ண வேண்டாம், அப்படியே கூட வெளியே வைக்கலாம், கெட்டு போவாது. அதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும். செஞ்ச உடனே வச்சிடணும்லாம் கிடையாது, சரிங்களா? இது வந்து செஞ்சு முடிச்ச உடனே சாப்பிடாதீங்க, செம்ம சூடாக இருக்கும். ஏன்னா 1 மணி நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு சூடாக இருக்கும். இது கொஞ்சம் பதமான ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஆறுனதுக்கப்புறம் வாய் ஊறுது, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிடக்கூடாது, தப்பு. நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா, அந்த இந்த பாட்டில் அந்த கிழக்கு சீமையில் வரும், பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க. அது எதுக்குன்னா அந்த டைமில் வந்து அந்த லேடி வந்து குழந்தை பெற்றிருப்பாங்க, அந்த டைமில் வர பாட்டு. அவங்களுக்குலாம் ரொம்ப ஆரோக்கியங்க. வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டில் இது எல்லாமே வாங்கி போய் கொடுத்து, இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களோட மனைவி கொடுங்க. குழந்தை பெற்றிருந்தா வயசானவங்க, அம்மா வயசானவங்க நம்மளை வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சால் செஞ்சு வச்சுட்டு அம்மாவுக்கும் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், மனைவிக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், நம்மளும் சாப்பிடணும். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 3 ஃப்ளேவரில் சொல்லியிருக்கேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.